வருகிற 13ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக அவருடைய நிர்வாகிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தாங்க. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று மிக முக்கியமாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரடியாக சென்னையிலிருந்து நிர்வாகிகளுடன் திருச்சி மாநகர காவல் ஆணையரை சந்தித்து காமினி ஆணையர் அவர்களிடம் மிக முக்கியமாக அவருடைய அந்த பரப்புரைக்கான முக்கியமான நிகழ்ச்சிகளை எந்தெந்த இடங்களில் என்னென்ன வரவேற்பு, அதே போல் ரோட் ஷோ நடத்துவதற்கு உள்ளிட்ட தகவல்களை அவர்கள் அனுமதி கடிதத்தை கொடுத்தாங்க. அந்த அனுமதி கடிதத்தில் மிக முக்கியமாக அவர்கள் குறிப்பிட்டது, சென்னையிலிருந்து திருச்சிக்கு சாலை மார்க்கமாக காரில் டிவிஎஸ் டோல்கேட் வழியாக அவர் ரோட் ஷோ நிகழ்ச்சி, அதாவது மிக முக்கியமாக டிவிஎஸ் டோல்கேட், அதே போல் தலைமை தபால் நிலையம், மேலப்புதூர், பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளை கடந்து மரக்கடை, அது மட்டும் இல்லாமல் சத்திரம் பேருந்து நிலையம், அண்ணா சிலை பகுதியில் உரையாற்றுவதற்கான இடத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் அவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை மாநகர காவல் ஆணையரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுது சத்திரம் பேருந்து நிலையம் தங்களுக்கு வேண்டும், தங்களுடைய தலைவர் அங்கிருந்து வேனில் அவர் திறந்த வேனில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டாங்க. திருச்சியை பொறுத்தவரை 43 இடங்கள் மட்டுமே ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், இது போன்ற இந்த ரோட் ஷோ உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அனுமதி என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் முடிவு செய்து அந்த இடங்களை தேர்வு செய்திருக்காங்க. மிக முக்கியமாக ஏற்கனவே பல கட்சியினர் ஒவ்வொரு பகுதியிலும் நடத்திய அந்த பொதுக்கூட்டம் மற்றும் இதே போல் அதாவது ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட இந்த அவர்களுடைய அந்த திட்டமிடல் மற்றும் அந்த நிகழ்ச்சியினால் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் அந்த பகுதியில் இதுக்கு மேல் யாருக்கும் பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடு உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சிக்கும் அனுமதிக்கு கூடாது. அதேபோல் மிக முக்கியமாக பரப்புரை மேற்கொள்ளவோ வேனில் இருந்தோ மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டவோ அந்த பகுதிகளுக்கு அனுமதி கிடையாது என காவல்துறை ஆணையர் குறிப்பிட்டிருந்தாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய அண்ணா சிலை பகுதி மிகவும் நெரிசலான பகுதி, மக்கள் அதிகமாக அதனை கடந்து செல்லக்கூடிய பகுதி, அதாவது கோயம்புத்தூரில் இருந்தோ அல்லது சென்னையிலிருந்து வரக்கூடியவர்கள் மாநகருக்குள் வரக்கூடிய பகுதி. அந்த அண்ணா சிலை கடந்து தான் அவர்கள் மாநகருக்கு உள்ளே வர வேண்டும். அப்படி வரும்பொழுது அதேபோல் சத்திரம் பேருந்து நிலையம், கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையம் உள்ள பகுதி அங்கேயும் அனுமதிக்க முடியாது. உங்களுக்கு அனுமதிக்கப்பட வேண்டிய இடம், அதாவது ஏற்கனவே காவல்துறையினர் கொடுக்கப்பட்டுள்ள இடம் என்பது மரக்கடை பகுதி, அதாவது திருச்சி மரக்கடை என்பது எம்ஜிஆர் சிலைக்கு முன்னதாக உள்ள பகுதி. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தை அங்கே நடத்தியிருந்தாங்க. அங்கே அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு அந்த இடம் வேண்டாம், சத்திரம் பேருந்து நிலையம் இல்லைன்னா அண்ணா சிலை வேண்டும் என்று தொடர்ந்து அவங்க பிடிவாதமாக கேட்டுக்கொண்டு வந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, அன்று அவர்கள் மனு கொடுக்க வந்த பொழுது கூட நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு முன்னதாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. அதன் பிறகு நீங்கள் மீண்டும் இடங்களை பார்த்துவிட்டு எங்களுக்கு மீண்டும் மனுவை கொடுங்கள், அதன் பிறகு நாங்கள் உங்களுக்கு அனுமதி என்பதை முதலில் நாங்கள் அதனை பரிசீலனை செய்து அதன் பிறகு அனுமதி கொடுக்கிறோம் என்று காவல் ஆணையர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் பிறகு அவர்கள் இதுவரை வரவில்லை. இன்று நிர்வாகிகள் மீண்டும் அந்த அனுமதி கடிதத்தை கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியது. ஆனால் இதுவரை தகவல் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் பிடிவாதமாக தொடர்ந்து திருச்சி அண்ணா சிலை பகுதியையும் சத்திரம் பேருந்து நிலையத்தையும் வாங்கிவிட வேண்டும் என்ற முனைப்பில் அவர்கள் தொடர்ந்து இருக்காங்க. ஆனால் காவல்துறையினர் அவர்கள் அதற்கு மேல் 100% அந்த பகுதியில் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் அவை பிளாக் ஸ்பாட்ஸ், அதாவது மிக முக்கியமாக அவை தடை செய்யப்பட்ட பகுதி. அந்த இடத்தில் கொடுத்தால் பொதுமக்கள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. ஏனென்றால் மருத்துவமனைக்கு செல்பவர்கள், கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார் என்று தொடர்ந்து குறிப்பிட்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்க, இதைவிட மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சிக்கு வரும்பொழுது அவர் இங்கே தங்கியிருந்து இந்த நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளலாம் என்று ஏன் இவ்வளவு வேகமாக, அதாவது அடுத்தடுத்து இந்த திருச்சியை முடித்தவுடன் அவர் அரியலூருக்கு அடுத்ததாக பெரம்பலூர், இந்த 3 மாவட்டங்களையும் ஒரே நாளில் அவர் முடிக்கிறார். ஏனென்றால் காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு இந்த 3ஐயும் ஒரே நாளில் முடித்துவிட்டு அவர் மீண்டும் சென்னை திரும்புவதாக நிகழ்ச்சி நிரல் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டிருக்காங்க. அப்படி கேட்கும் பொழுது திருச்சியை பொறுத்தளவு ஒரு நட்சத்திர விடுதியிலும் தாவேக தலைவர் விஜய் தங்குவதற்காக எந்த அனுமதியும் கொடுக்க முடியாது என்று அவர்கள் அனைவரும் இருகரம் கூப்பி அவர்கள் கெஞ்சி மன்றாடியதாக தகவல் வெளியாகியிருக்கு. ஏனென்றால் அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதி என்பது மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஏராளமான லட்சக்கணக்கான ரசிகர்கள் அங்கே குழுமி விடுவார்கள். தங்களுடைய விடுதிக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே தாங்கள் இந்த விடுதியில் இங்கே தங்குவதற்கு எங்களால் அனுமதி கொடுக்க முடியாது என்ற தகவலையும் தெரிவித்திருக்காங்க. ஆகையால் தமிழக வெற்றி கழக தலைவருடைய அந்த நிகழ்ச்சி நிரல் என்பது நேரடியாக சாலை மார்க்கமாக அதன் பின்பு அவர் இங்கே பரப்புரை மேற்கொண்டு அவர் இந்த அடுத்ததாக அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறார். திருச்சியை பொறுத்தளவு அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு திருப்புமுனை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே நம்பிக்கையுடன் அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரை மேற்கொள்வார்கள். மாநாடாக இருக்கட்டும், முக்கிய அறிவிப்பாக இருக்கட்டும், தேர்தல் நேரங்களில் வாக்காளர் பட்டியல் உள்ளிட்டவை, அதாவது அந்த அவர்கள் தேர்வு செய்து அவர்கள் இந்த
வாக்காளர் சம்பந்தமாக முக்கியமான அந்த தகவல்கள், இதேபோல் அந்த தேர்வு செய்யப்பட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடக்கூடிய அவர்களுடைய பட்டியல் என அனைத்தையும் எந்த விதமான முக்கியமான தகவல்களையும் அவர்கள் இங்கிருந்து தான் வெளியிடுவார்கள். ஆகவே அவர்கள் இந்த திருச்சியை மிக முக்கியமாக திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய இந்த பகுதி என அவர்கள் அனைவருக்கும் ஏற்கனவே அரசியல் கட்சியினருக்கு தெரியும். தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழக தலைவரை மற்ற அரசியல் கட்சியினரும் அவர் நேரடியாக பரப்புரையில் ஈடுபடவில்லை, பொதுமக்களை சந்திக்கவில்லை என்று தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டே வந்தாங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்பொழுது வருகிற 13ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் திருச்சியில் கண்டிப்பாக ஒரு இடத்தில் அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த அனுமதி கடிதத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். அதற்கான பரிசீலனை செய்து அவர்கள் அதற்கான கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதித்து அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி நிரல் இறுதி செய்யப்படும். எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தன்னுடைய அந்த கட்சியினுடைய தலைவர் இங்கே திருச்சியில் இப்போ துவங்க இருக்கிறார் என்று அவருடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருமே உற்சாகமாக இருக்காங்க. அவர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய துவங்கியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஒட்டுமொத்தமாக அவர்கள் குறிப்பிடுவது மற்ற கட்சியினருக்கு அவர்கள் கேட்ட இடங்களில் அதிமுகவாக இருக்கட்டும், அதே போல் ஆளுங்கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் அனைத்து கட்சியினருக்கும் பல்வேறு இடங்களை குறிப்பிட்டு அவர்கள் மாநாடு, பொதுக்கூட்டம், பேரணிக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஏனென்றால் இதைவிட மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கு திருச்சி மாநகராட்சி அலுவலகத்துக்கு எதிராகவே அனுமதி என்பது கொடுக்கப்பட்டது. அவர்களும் ஏராளமான மிக முக்கியமாக திருச்சியோட மிக முக்கியமான பகுதி கண்டோன்மெண்ட், அது மையப்பகுதி, அந்த பகுதியிலே அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு இது அனுமதி கொடுப்பதில் காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. ஏனென்றால் புத்தூர் நாளோடு பகுதியில் கடந்த மாதம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் நேரடியாக அவரும் திறந்த வேனில் பரப்புரை மேற்கொண்டார். இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கேட்கக்கூடிய இந்த பகுதியை கொடுக்காமல் அவர்கள் எங்களுக்கு கெடுபிடி விதிப்பதாக தங்களுடைய ஆதங்கத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தொடர்ந்து குறிப்பிட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் எங்களுடைய தலைவர் திருச்சியில் வருகிற 13ஆம் தேதி பரப்புரையை மேற்கொள்வார். அதற்கான ஏற்பாடுகளை செய்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். அனுமதி கடிதத்தை விரைவில் கொடுத்து அந்த இடத்தை நாங்கள் எந்த இடத்தில் சொல்கிறோமோ அந்த இடத்தை எங்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று அவர்களும் பிடிவாதமாக இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வருகை தரக்கூடிய விஜய்க்கு மாவட்ட எல்லையா இருக்கக்கூடிய அள்ளிநகரம் பகுதிகளில் கட்சியினர் சார்பில் ஒரு வரவேற்பு இருக்கு. தொடர்ந்து 4 to 5 மணிக்குள்ளார குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்னம் பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய விஜய்க்கு அங்க பொதுமக்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுது. மாவட்டத்துக்கு வருகை தரக்கூடிய விஜய்க்கு 4 ரோடு பகுதிகளில் மாவட்ட கழகம் சார்பில் வரவேற்பு தராங்க. தொடர்ந்து 5 to 6 மணிக்குள்ளார இங்க வருவார்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில பெரம்பலூர் நகராட்சியின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் இருக்கக்கூடிய காமராஜர் வளைவில் தான் பிரச்சாரத்தை தொடங்க இருக்காரு. இந்த பிரச்சாரத்துல பெரம்பலூர் நகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அடிப்படை குடிநீர் பிரச்சனை, கழிவுநீர் பிரச்சனை, தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மாவட்ட விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள், இது தொடர்பான தனது வாதங்களை முன்வைப்பாரணும். தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய அதிமுக மற்றும் திமுக காட்சியில கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை குத்தி விவாதிப்பாரணும் எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே தற்போது அரசியல்ல முதல்ல கால் பதிச்சிருக்கக்கூடிய விஜய் ஒரு உச்சபட்ச நடிகர் என்பதால அவரை காண்பதற்கு இந்த மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தருவார் என்பதால மாவட்ட காவல்துறை சார்பில் மக்களின் வருகைக்கேற்ப இங்க பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூருக்கு வருகின்ற செப்டம்பர் 13ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அரசியல் பிரச்சாரத்துக்காக வருகிறாரு. அன்று காலை விமானம் மூலம் திருச்சி வரும் அவர் திருச்சியில் சில இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பின்னர் சாலை மார்க்கமாக திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்து அரியலூருக்கு சாலை மார்க்கமாக வருகிறார். இந்த சாலை மார்க்கமாக வந்த பிறகு புறவழிச்சாலையில் வரும் அவர் அரியலூர் கள்ளங்குறிச்சி ரவுண்டானா பிரிவு சாலையிலிருந்து அரியலூர் நகருக்குள் வருகிறார். அந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பேருந்து நிலையத்தில் அவர் தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை வேனில் இருந்தபடி பேசுகிறார். பின்னர் அதை தொடர்ந்து அரியலூர் நகரில் உள்ள மார்க்கெட் தெரு, தேரடி மற்றும் சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக பார்த்திங்கன்னா அரசு பழைய மருத்துவமனை வழியாக சென்று குன்னத்துக்கு செல்கிறாரு. இதுதான் அவரோட திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்திற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அரியலூர் மாவட்ட எஸ்பியிடம் மனு கொடுத்துருக்காங்க. இந்த மனுவில் நாம் மேற்கொண்ட தகவல் அந்த மனு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா அவருடைய மனுவில் பேருந்து நிலையத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அரியலூர் நகரத்தில் எந்த வழியாக செல்வது என்பது குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் வாய்மொழியாக அவருக்கு கூறியிருக்காங்க. மேலும் பேருந்து நிலையத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிறகு அவர் அரியலூர் நகரத்துக்குள்ளார ஒரு ரோட் ஷோ மாதிரி போவார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து நம்ம மாவட்ட காவல்துறையிடம் கேட்டோம். தற்பொழுது வரை அவங்க அனுமதி கேட்டு அந்த விண்ணப்பிச்ச இந்த மனு நிராகரிக்கப்படலை, மேலும் அனுமதி மறுக்கப்படலை. அதே மாதிரி அனுமதியும்
எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்படலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போலீஸார் வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதால் ஏதேனும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுமா என்ற குறித்து ஆய்வு மேற்கொண்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது வரை வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருடைய திட்டமிட்டபடி அந்த பிரச்சாரம் வந்து செப்டம்பர் 13ஆம் தேதி நடைபெறும் என்பது நமக்கு தெரிகிறது.